ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்க போகலாமா? இப்போது உமல் குயின் போனால் தான் ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படியே கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே உயிரோடு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ துபாயிலேருந்து நாங்கள் உமல் குயின் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் துபாயில் வந்துட்டு உயிரோடு இப்போ கடலில் அப்படியே வாங்கி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம். இத்தனை நாள் வரணும் ட்ரை பண்ண முடியல. இங்கே பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் எப்படி விற்றுட்ருக்காங்க. எல்லாம் உயிர் ஃபிஷ்ஷு தான். அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படியே கொட்டுறாங்க. எல்லாம் உயிராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. யாராச்சும் உயிரோடு அப்படியே ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்குவாங்க. ஆனால் காலையில் 8:30 9 மணிக்குள்ளே வந்தால் தான் உயிரோடு அவங்க வாங்க முடியும். அப்போதான் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் லைட் ஆகிடுச்சுன்னா ஐஸ் வச்சுருவாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், எல்லாமே புதுசு தான். காலைல 7 மணிக்கெலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். நான் ஒரு 8:30 தான் போனேன் காலையில். செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லைவ் ஃபிஷ்ஷிங் அப்படியே சும்மா அப்படியே ஒரு கடையாக அப்படியே காலையில் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்துட்டு விட மாட்டேன்னாங்க. அந்த மீன் வாங்க, நல்ல மீன் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ் எடுங்க அப்படின்னாங்க. அப்படி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எப்படி ஏழை விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் இப்படி தான் ஏழை விடுவாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் அரபிக்காரங்க தான் நிறைய பேர் வர்றாங்க. காலையில் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படியே உயிரோடு அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த இப்போ ஏழை விட்டுட்ருக்காங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்காது, இது அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. எல்லாமே அப்படியே உயிராக தான் இருக்குது. அவங்களை காட்டுற பாருங்க அப்படி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மீனெல்லாம். நான் இதான் எத்தனை வருஷம் இங்கே இப்போதான் உமன் கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்படி. யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உமன் கோயிலில் வாங்க. மீன்லாம் சூப்பராக இருக்குது. துபாயிலெல்லாம் இப்படி கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் வந்துட்டே இருக்கோம். அந்த ஒரு 9 மணிக்குள்ள போயிட்டே இருக்கு. எல்லா மீனும் அப்படியே கொட்டுறாங்க. அப்படி போயிட்டு பாருங்க, எல்லா மீனும் உயிரோட தான் இருக்கு. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். ஜூம் பண்றேன், ஆள் வந்துடுறாங்க. நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இது வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து கொட்டுவாங்க பாருங்க. நல்ல நல்ல மீனாக இருக்கு எல்லாமே. வாங்கிட்டு போயிட்டாங்களா? நானும் அப்படி போய் பார்க்கலான்ட்டு போனேன் பின்னாடி. காட்டுறேன் பாருங்க. பாருங்களேன், இப்போ காட்டுறேன். இங்கே தான் கொட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, உயிரோட இருக்கு. நானும் இந்த மீன் தான் வாங்கலான்னு பார்த்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தான் வாங்க போகிறேன். வாங்கிட்டு அந்த மீன் தான் எடுப்பேன் நான். ஆக்சுவலாக அரபிக்காரங்க வந்து வேற மீன் எடுக்கிறாங்க. நான் அந்த மீன் எடுப்பேன், வெலை மீன். இதுவும் அப்புறம் இதுல வேற ஒரு மீன் சொன்னாங்க. அந்த மீன் வந்து பேர் சொன்னாங்க. பேர் எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அது பக்கத்துல இருக்க அந்த உயிரோட இருக்கிற அந்த மீன் தான் வாங்கினேன். ஆனா செம்ம டேஸ்ட். சமைச்சு குழம்பு சாப்பிட்டேன்னு பாருங்க. அமூரெல்லாம் பாருங்க, அப்படி உயிரோடே இருக்கு. அமூர் இந்த பாருங்க, அந்த அங்க ஒரு மீன் உயிரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அப்படியே வாங்கணும். அமௌண்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு தடவை. தொடர முடியல, அவ்வளோ உயிரை துள்ளிக்கிட்டே இருக்கு. அப்படிங்களா? இப்படி இருக்குங்க. இங்க இருக்க எல்லாமே உயிர் மீன் தான். இந்த வீட்டுல பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க மீனை பார்த்துட்டு. இந்த மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரைக்கு. அவங்க சொல்லிதான் கொடுத்தாங்க, இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த மீனை வாங்கிட்டேன். அது உயிராக இந்த மீன் எடுத்துட்டு வாங்கிட்டேன். இப்போ வாங்கிட்டு இப்போ க்ளீன் பண்ண கேட்டேன், எடுத்துனாங்க. திரும்பி பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்களா க்ரௌட் எவ்வளோ வந்துருச்சு. எவ்வளோ வந்துருச்சு. ஏன்னா இங்க சொல்றாங்க ஒமான் மீன்லாம் வாங்காதீங்க. ஒரு இங்க ஒமான் மீன்ல மாதிரி இப்படி கடல்ல பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா தரதுக்காக ஒமான்ல உள்ளது கூட உயிரோட அப்படி வராது அப்படின்னு சொன்னாங்க.
அதனால உமனுக்கு நிறைய இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. நான் இந்த மீன் வாங்கத்தாக துபாயில இருந்து உமனுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்களா எல்லாமே ஃப்ரெஷ் தான். சூப்பரா இருந்துச்சு. என் பையனும் தூங்கிட்டான். அவன் நல்லா பாப்பான் நல்லா. ஆனா தூங்கிட்டான். அவனுக்காக மெயினா நான் காலைல வந்தேன். காட்டுவோம் அவன் பாப்பான், நான் என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தேன். நான் தூங்கிட்டான். இவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அரபிக்காரங்களாம். அவங்கள இன்னும் வரும், உயிரோடு வரும். அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க அடுத்தது வாங்கறதுக்காக. இப்போ உடனே 10 நிமிஷத்துல உடனே போயிடுது. இது பாருங்க எல்லா மீனும் பிரச்சனை. அயில மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அது கவர்ல அப்படியே உயிரோட தான் இருக்கு, கவர் உள்ளது. இதை போயிட்டு இப்போ எங்க போறோம், வெட்டுறதுக்கு கிளீன் பண்றதுக்கு கொடுக்க போறோம். கிளீன் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா வெட்டுறதுக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் போடணும். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ரேட் போடுறாங்க. நம்ம எவ்வளவு கிலோ வாங்கியிருக்கோம், எவ்வளவு வெயிட் அங்க, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க ரேட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டாங்க எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வெட்டுறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. பாத்தீங்களா எல்லாம் உயிரோட தான் இருக்கு. அப்படியே சூப்பரா இருக்குல்ல. இங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஒட்டிடுறாங்க. உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிடுறாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா கட் பண்றாங்க. பாகிஸ்தான் அவங்க, ஆனா நல்லா ஃபாஸ்டா கட் பண்ணிடுறாங்க. இங்க அப்படியே ஃபிஷ் கட் பண்றதுக்கு ஒரு பிரைஸ் வச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்ல பிரைஸ் போர்டு தான் இது போட்டிருக்காங்க. பில்லெல்லாம் போட்டாச்சு. திரும்பி இப்படியே வந்தோம். மட்டும் அப்படி சின்ன போகும்போது பார்த்துருப்போம். பார்த்தா அப்பயும் உயிர் மீன் தான் வந்துருக்கு. திரும்பி வச்சுட்டு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எல்லாமே உயிர் மீன் தான். பார்த்தீங்களா, திரும்பி வேலை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது காலையில வந்தா மட்டும்தான் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஏன்னா 9:30 10 மணிக்கெல்லாம் வந்துட்டா கிடைக்காது உயிர் மீன். ஏன்னா அவங்க ஐஸ்ல வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால வாங்க முடியும் உயிர் மீன் கிடைக்கும் அப்படின்னால. நல்லா இருக்கு. ஆனா இங்க கண்டிப்பா வந்து வாங்க ஏதாச்சும் மீன் பக்கத்துல. பாருங்க எவ்வளவு அழகான விட்டுட்டு இருக்காங்க கம்மே. நாங்க பக்கத்துல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் பூனை இருந்துச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். உமலுக்குள்ள திரும்பி துபாய் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, கண்டிப்பா